பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட அந்தந்த நாளை துவங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய அந்த நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், ஒரு படபடப்பு இல்லாமல் நாம் கர்த்தருடைய வார்த்தையோடு அந்த நாளை தொடங்கும் போது நிச்சயமாகவே அந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் தான். பாருங்க, இன்றைக்கும் கூட யோவான் 11வது அதிகாரம் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம லாசருவை குறித்து பார்த்தோம். ஆண்டவர் எப்படி விசுவாச வார்த்தைகளை பேசினார், மரணத்துக்கு ஏதுவான வசனங்களை வார்த்தைகளை பேசலை. லாசருவே வெளியே வான்னு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது லாசரு வெளியே வந்தான். மரித்தவன் இந்த மரித்து போய் 4 நாள் ஆனதுக்கப்புறமா அவன் உயிரோட வந்தான் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம விசுவாச வார்த்தைகளை அதிகாரத்தோடு பேசணும் அப்படின்னு சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். பாருங்க, இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக உங்கள் வீடுகளில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்று கூட வெறுமையாய் திரும்பாது. அது அவர் விரும்புகிறதை செய்து அவர் எதற்காக வசனங்களை அனுப்பினாரோ அந்த காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று ஏசாயா 55:11 நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்று கூட வெறுமையாய் திரும்பாது. நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம், அவர் பொய் சொல்ல முடியாத தேவன். அவர் பொய் சொல்லவே மாட்டார். அவர்னால பொய் சொல்லவே முடியாது. அவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு அப்படின்னா நிச்சயமாய் அதை நிறைவேற்றக்கூடிய அந்த வல்லமையும் சக்தியும் அந்த வார்த்தையில ஏற்கனவே வருது. பாருங்க, அப்போ இன்றைக்கும் கூட அதே யோவான் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். யோவான் 11:4. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அதாவது ஏசாண்டவருக்கு முன்னாடியே தெரியும், லாசர் மரித்து போயிடுவான், அவனுக்கு வந்திருக்கிற வியாதி இப்படிப்பட்ட வியாதி, 4 நாளைக்கு அப்புறம் நம்ம போய் இந்த லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறோங்கிறது ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் இந்த வார்த்தையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற சத்தியம் இன்னைக்கு என்ன அப்படின்னா, நம்ம எப்படி நெகட்டிவாக பேசாமல், மற்றவர்களுடைய குறைகளை பார்க்காமல், நம்ம அவர்களுக்குள்ள ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற நிறைவான காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த குறைவுகள் எல்லாம் மறைந்தே போகும். அப்போ நம்ம குறைவுகளை பார்க்கவும் கூடாது, குறைவுகளை பேசவும் கூடாது. இது விசுவாசத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி. பாருங்க, இந்த குணம் நம்மளுக்கு ரொம்ப இருக்கணும். இதை நம்ம ஒவ்வொருத்தருமே ப்ராக்டிஸ் பண்ணணும், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ மனுஷங்களுடைய குறைகளை நம்ம பார்க்கக்கூடாது. இங்கே பாருங்க, லாசருவுக்கு இப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதி. ஆனால் ஆண்டவர் என்ன பேசுகிறாரு, அவன் மரிக்கும் தருவாயில இருக்கிற நேரத்தில் கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்ல, மரணத்துக்கு ஏதுவா இராமல். இதை படிக்கும் போது ஆண்டவர் என் கூட அவ்வளோ அழகா பேசினாரு. பாருங்க, ஆண்டவர் எப்படி அந்த இடத்துல பேசினாரு, விசுவாசமா எப்படி பேசினாரு. அவனுக்குள்ள இருந்த அந்த வியாதியை பத்தி பேசல, அவனுக்குள்ள இருந்த அந்த குறைய பத்தி பேசல. அவர் நம்ம இருக்கிற குறைகளை பார்க்கிற தேவன் அல்ல, நமக்குள்ள நம்ம பின்னாடி நாள்ல எப்படி இருக்க போறோங்கிறது தான் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பாருங்க, அதை வச்சுதான் நம்மளோட ஆண்டவர் டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. பேதுரு பாருங்க, எந்த இதுலயும் ரொம்ப ஒரு முந்திரி கொட்டை. ஆண்டவருடைய சீஷன் பேதுரு, ஆண்டவர் தண்ணியில் நடந்து, ஆண்டவரே நானும் உங்களோட தண்ணியில வர்றேன், ஆண்டவர் எது செஞ்ச, ஆண்டவரே உங்களுக்கு இந்த சிலுவை மரணம் இது ஏற்படக்கூடாதே அப்படின்னு சொல்லி ஒரு துடுக்கா பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், பின்னாட்கள்ல இவர் ஆண்டவரை எப்படி பின்பற்ற போறாரு, எப்படியெல்லாம் ஊழியம் செய்ய போறாரு. இந்த பேதுரு ஊழியத்தின் மூலமாக பேதுருவின் நிழலாகிலும் பட்டாகிலும் ஜனங்க குணமடையணும்னு சொல்லி எல்லாம் வாசல்கள்ல கட்டலோடு கூட பிணியாளிகளை கொண்டு வந்து வாசல்ல வச்சிருவாங்களாம். பேதுரு நிழல் பட்டாவது வியாதியஸ்தர்கள் சுஸ்தமாகணும்னு சொல்லி. பாருங்க, அப்போ ஆண்டவர் பின்னாட்கள்ல எப்படி இந்த பேதுரு ஊழியம் பண்ண போறாருங்கிறது தான் பார்த்தாரே ஒழிய, இவன் தொடுக்கா முந்திரி கொட்டை மாதிரி பேதுரு பேசிட்டு இருந்தது எல்லாம் ஆண்டவர் பார்க்கல. ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை பார்க்கறது இல்லை. இன்னைக்கு என்னிடத்துல இருக்கிற குறைகளை ஆண்டவர் பார்க்கறது இல்லை. நான் எப்படி ஊழியம் பண்ண போறேன், நான் எப்படி இருக்க போறேன், நான் எப்படி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண போறேன், நான் அவருக்காக என்ன செஞ்சு, அதெல்லாம் தான் ஆண்டவருடைய மனதில் இருக்குது. பாருங்க, அவர் அவ்வளோ நல்ல தேவன். பிரியமானவர்களே, நம்ம கிட்ட இருக்கிற குறைவுகளை அவர் பார்க்கிறதே இல்லை.
இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்னு அவர் பார்க்கறது இல்ல. வரப்போகிற நாட்கள்ல நம்ம எப்படி இருக்க போறோங்கிறது தான் நம்ம ஆண்டவர் மனதுல இருக்கு பாருங்க. அதற்கேற்ற விதமா தான் நம்மள நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் அவ்வளோ நல்ல தேவன். அப்போ இங்க லாசரு அவனுடைய வியாதிய குறித்து ஆண்டவர் பார்க்கல. எப்படி அவனை உயிரோட எழுப்ப போறாரு, எப்படி தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது, குமாரனுடைய நாமம் எப்படி மகிமைப்பட போகிறது அப்படின்னு அவருடைய லாசருவனுடைய உயிர்த்தெழுதல் மேலதான் ஆண்டவர் நம்பிக்கையா இருக்கிறாரு. அதை குறித்து தான் ஒரு மைண்ட்ல இருக்கு. அதனாலதான் செத்து போயிட்டா நியூஸ் வந்தப்போ கூட ஆண்டவர் இங்க வரவே இல்லை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், நான் போய் அவனை எழுப்பதான் போறேன், அவனை உயிரோட தான் நான் பார்க்க போறேன் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்த அதே இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார்னு அங்க போடப்பட்டிருக்கு பாருங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம குடும்பங்கள்லயும் நம்ம கணவனிடத்திலோ மனைவியினிடத்திலோ பிள்ளைகளிடத்திலோ அவர்களுடைய குறைகளை காணாதபடி அவர்களுக்குள்ள இருக்கிற நிறைவான காரியங்களை பார்த்து அதை நம்ம மகிமைப்படுத்தும் பொழுது பிரியமானவர்கள், இந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் இயேசுவின் நாமத்தினால். இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு இந்த 4வது வசனம் படிக்கும்போது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு பாருங்க. அடுத்தது 6வது வசனம் பாருங்க. அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். ரொம்ப சீரியஸ்ன்ற நியூஸ் ஆண்டவருக்கு போயிருக்கு. அப்படி கேள்விப்பட்ட அப்பமோ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, பின்னும் 2 நாள் அங்க தங்கிட்டாரு. அப்ப பாருங்களேன், அவர் நெகட்டிவா அவருக்குள்ள எந்த இதுவுமே இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ அவ்வளவுதான் கடைசின்னு சொல்றாங்க, டாக்டர்ஸ் முடிஞ்சிரும்னு சொல்றாங்க, அதனால எல்லாரும் வாங்க, எல்லாம் கடைசியா ஒரு முறை பார்த்துட்டு போங்க, அந்த மாதிரி எல்லாம் தான் நம்ம பேசுறோம். எல்லாரும் உறவினர்கள் எல்லாரும் வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க ஆகிறதுக்கு முன்னாடியே வீடு செத்த வீடு மாதிரி ஆயிரும் பாருங்க. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி விசுவாச வார்த்தைகளை பேசும் பொழுது உள்ளதை உள்ளபடி இப்படி இருக்கு, சீரியஸா இருக்குன்னு சொல்லி வியாதியை பெரிதுபடுத்தி குறைவுகளை பெரிதுபடுத்தி அதை மேக்னிஃபை பண்ணி பேசி கொண்டிருக்காம அந்த பிரச்சனையை ஒன்றுமே இல்லாம அதை அப்படியே நம்ம அமுக்க பழகணும் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக வார்த்தை என்ன சொல்லுகிறது, சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் பேச வேண்டும். பிரச்சனையை பத்தியே நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. அதுதான் மார்க் 11:23 நம்ம வாசிக்கிறோம். மார்க் 11:23 விசுவாசத்தின் கோட்பாடு அது. எவனாகிலும் இந்த மழையை பார்த்து, பிரச்சனையாகிய மழையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ மலையை பத்தி பேசுறதுல, இப்படி எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு மலை இருக்கே, பெரிய இடைஞ்சலா இருக்கே, டிராபிக் இப்படி இதாகுதே, நம்ம இந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் வர முடியல, இந்த மலை அவ்வளோ பெரிய இடைஞ்சல் அப்படின்னு சொல்லி நம்ம பேசாம மலையை பார்த்து பேச வேண்டும், பிரச்சனைகளை பார்த்து பேச வேண்டும். இயேசுவின் நாமத்துல நீ பெயர்ந்த சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி இருதயத்தில் சந்தேகப்படாமல் பேசும் பொழுது நம்ம சொன்னபடியே நடக்கும். உங்க பிரச்சனைகளை பார்த்து, உங்க கடன் பிரச்சனைகளை பார்த்து, வியாதியை பார்த்து, குடும்ப சண்டைகளை பார்த்து, பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற என்ன குறைவுகள் இருந்தாலும் அதை பார்த்து பேசணும். இயேசுவின் நாமத்தினால ஓடியப்போ சாத்தானே, நீ என் வீட்டுக்குள்ள வர முடியாது இயேசுவின் நாமத்தினால. இந்த மாதிரி பேசும் பொழுது அவன் ஓடியே போவான் இயேசுவின் நாமத்தினால. பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை தான் நம்ம பேசணும் பாருங்க. அப்போ பாருங்க, லாசருவோட வாழ்க்கையில ஆண்டவர் அப்படிதான் பேசினாரு. யோவான் 11:11 பாருங்க. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். அவன் செத்துட்டான் கூட ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவன் நித்திரை அடைந்திருக்கிறான், அதனால நான் போய் எழுப்ப போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நித்திரை அடைஞ்சிருந்தா எல்லாரும் எழுந்திருப்பாங்களே, இளைப்பாறுதல். அந்த 13வது வசனம் பாருங்க. இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, லாசரு மரித்து போனான்னு ஓப்பனாவே சொல்லிடுறாரு. ஓப்பனா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் 15வது வசனம் பாருங்க. இன்றைக்கு சத்தியம் பாருங்க எப்படி நம்ம விசுவாசிக்கணும். யோவான் 11:15 நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். பாருங்க, ஆண்டவர் எதை குறித்து சந்தோஷப்படுறாருன்னா நம்மளுடைய விசுவாசத்தை குறித்து தான் அவர் சந்தோஷப்படுறாரு. சீஷர்கள் எப்படியாவது உயிர்த்தெழுதல் உண்டுன்னு அவங்க நம்புவாங்க,
மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற அந்த உயிர்த்தெழுதல் நடக்குங்கிறத சீஷர்கள் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை குறித்து சந்தோஷப்படுறாரு பாருங்க. அப்போ நம்மளும் ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசிக்கும் பொழுது அது ஆண்டவருக்கு சந்தோஷம் பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்போ நம்ம விசுவாசிக்கிறது ஆண்டவரை அவ்வளோ சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கு. அப்புறம் பாருங்க, இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். பாருங்க, சீஷர்கள் விசுவாசத்தை கத்துக்கிறதுல ஆண்டவர் அவ்வளோ விருப்பம் உள்ளவரா சந்தோஷப்பட்டிருந்தாரு. இன்றைக்கு நம்மகிட்டையும் ஆண்டவர் அதே விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இருதயத்துல சந்தேகப்படாத விசுவாசம். நெகட்டிவான வார்த்தைகளை இனிமேலும் நம்ம பேசாம விட்டுருவோம். பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுவோம். அப்படி நம்ம பேசும்பொழுது நிச்சயமாகவே ஜெபத்திற்கு தடை இல்லாதபடி நாம் எந்த காரியங்களுக்காகவெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவைகளெல்லாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். ஏன்னா அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாம சந்தோஷமா இந்த நாளை விசுவாசத்தோடு தொடங்குங்க. நிச்சயமாய் கர்த்தர் நல்லவர். உங்கள் ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.